வணக்கம். தமிழ்நாட்டுல அடுத்த 7 நாளைக்கு வானிலை எப்படி இருக்க போகுது? வாங்க ஒரு தெளிவான பார்வை பார்க்கலாம். அடுத்த கொஞ்ச நேரத்துல மழை எங்க, எப்ப, ஏன் பெய்யும்னு எல்லாத்தையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் இல்லையா? அடுத்த ஒரு வாரத்துக்கு வெதர் எப்படி இருக்க போகுது? நம்ம பயணங்கள், வேலைகள்னு எல்லாத்தையும் பிளான் பண்ண இது ரொம்ப முக்கியம். வாங்க இதுக்கான பதில உடனே பாத்துரலாம். சரி, இந்த வானிலை முன்னறிவிப்பை நாம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த திடீர் மழைக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்கிழக்கு அரேபிக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, இது காத்துல ஒரு பெரிய சுழற்சியை உண்டாக்கி ஈரப்பதத்தை எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி தள்ளுது. இப்போ பெய்யற மழைக்கு இதுதான் மெயின் ரீசன். ஓகே, இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. இன்னிக்கும் நாளைக்கும் எந்தெந்த ஏரியால மழையா எதிர்பார்க்கலான்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இன்னைக்கு, அதாவது ஜனவரி 26 சில குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மாவட்டங்கள்ல தான், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அப்புறம் கோவை, திருப்பூர், வேலூர், திருவண்ணாமலை, நீலகிரி, ராணிப்பேட்டை, இந்த இடங்கள்லாம் இன்னைக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு, அதாவது ஜனவரி 27 பொறுத்த வரைக்கும் மழையோட பரவல் கொஞ்சம் மாறுது. எல்லா இடத்துலயும் மழை இருக்காது. நாளைக்கு எங்க மழை பெய்யும்னு பார்த்தா, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள்லயும், தென் தமிழக மாவட்டங்கள்லயும் 1-2 இடங்கள்ல லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்யலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்த மாவட்டங்கள்ல பெரும்பாலும் ட்ரை வெதர் தான் இருக்கும். சோ இது ஒரு கவனிக்க வேண்டிய மாற்றம். சரி, 2 நாளை பத்தி பாத்துட்டோம். இப்போ வாரத்தோட மத்த நாட்கள்ல வானிலை எப்படி மாறப்போதுன்னு பாப்போம். இந்த ஸ்லைடு பார்த்தாலே உங்களுக்கு வாரத்தோட கதை புரிஞ்சிரும். ஜனவரி 26, 27 பரவலா மழை. ஆனா அதுக்கப்புறம் ஜனவரி 28 30 வரைக்கும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள்ல பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் இருக்கப் போகுது. இந்த வறண்ட வானிலை இருக்கும்போது நாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். அது என்னன்னா, டெம்பரேச்சர்ல வரப்போற மாற்றம். ஆமாங்க, ஜனவரி 28 30 வரைக்கும் மினிமம் டெம்பரேச்சர், அதாவது ராத்திரி நேரத்திலையும் அதிகாலையிலையும் இருக்கிற வெப்பநிலை படிப்படியா ஒரு 2-3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்சம் குளிரான காலை பொழுதுக்கு நாம ரெடியா இருக்கணும். இதோ பாருங்க, முழு வாரத்துக்கான ஒரு ஷார்ட் சம்மரி. 26, 27 மழை, 28 30 வரைக்கும் வறண்ட குளிரான வானலை. அதுக்கப்புறம் ஜனவரி 31, பிப்ரவரி 1 மறுபடியும் 1-2 இடங்கள்ல லேசான மழை வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கைக்கு வர்றோம். இது குறிப்பா நம்ம மீனவ நண்பர்களுக்காக. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் போக வேண்டாம்னு அறிவுறுத்தியிருக்காங்க. எதுக்குன்னா, அங்க பயங்கரமான காத்து வீசும் அபாயம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த பகுதிகள்ல மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுமா. சில சமயம் திடீர்னு 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கூட போகலாம்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபாயகரமான ஒரு விஷயம். இது வானிலை ஆய்வு மையத்தோட நேரடி எச்சரிக்கை. சூறாவளி காற்று வீசும் அபாயம் இருக்கிறதால மீனவர்கள் யாரும் இந்த கடல் பகுதிகளுக்கு போக வேண்டான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா தகவல்களையும் ஒரே இடத்துல தொகுத்து பார்த்துடலாம் வாங்க. இது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சரை கொடுக்கும். அடுத்த 7 நாள் வானிலை கதைய இந்த 4 ஸ்டெப்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டெப் 1, பரவலான மழை. அடுத்து ஸ்டெப் 2, ஒரு வறண்ட வானிலை. அப்போ ஸ்டெப் 3, டெம்பரேச்சர் கொஞ்சம் குறையும். கடைசியா ஸ்டெப் 4, வார கடைசியில மறுபடியும் லேசான மழை வரும். அவ்வளவுதான். சோ இந்த தகவல்களை வச்சு அடுத்த வாரத்துக்கான உங்க பயணங்களையும் வேலைகளையும் நீங்க சரியா திட்டமிட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். வானிலைக்கு ஏத்த மாதிரி தயாரா இருங்க. ரொம்ப முக்கியமா பாதுகாப்பா இருங்க. அடுத்த வானிலை அப்டேட்டோட சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன்.